மீன்பிடி தடைக்காலம் முடிந்து உற்சாகமாக கடலுக்கு செல்ல வேண்டிய மீனவர்களின் 1500க்கும் மேற்பட்ட படகுகள் கடற்கரையில் முடங்கி கிடக்கின்றன. 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட மீன் ஏலச்சந்தைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மீன் வியாபாரிகள் நீதிமன்றத்தில் இடைக்கால தடை பெற்றதே இதற்கு காரணம். இதனால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தற்பொழுது போராட்ட களத்தில் குதித்துள்ளனர். போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர மீன்வளத்துறை அதிகாரிகள் நடத்திய 5 கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளது. உரிய தீர்வு கிடைக்கும் வரை கடலுக்கு செல்லப் போவதில்லை என விசைப்படகு உரிமையாளர்கள் திட்டவட்டமாக கூறியுள்ளனர். இங்கே எல்லாம் சுத்தமாக இருக்கு. எக்ஸ்போர்ட்டுக்கு வரோம். எங்களுக்கு எக்ஸ்போர்ட் இங்கே நான் விற்பனை ஆகும். அங்கே எக்ஸ்போர்ட் பார்ட்டி வரமாட்டுது காரம். அப்படி வந்தாலும் மாட்டவங்களும் அங்கே தடுக்கிறாங்க. எக்ஸ்போர்ட் பார்ட்டி உள்ளே வரமாட்டுது ஸ்ட்ரைட்டாக. ஆனால் இங்கே அப்புறம் எல்லா இடத்துலையும் வருவாங்க. இங்கே வந்து எடுக்க நல்லா சௌகரியமாக இருக்குது. அந்த எக்ஸ்போர்ட் எடுத்தால் எங்கள் வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். அதுக்கோசம் நாங்கள் இங்கே இருக்கோம். சுத்தமாக இருக்கணும். ஆனால் ஸ்ட்ரைட்டாக மீன் கொடுப்போம். அங்கே வந்து இந்த தண்ணியில் வச்சுட்டு வர மீன் இதுவாகி போகுது. இங்கே நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டில் மீன் கொடுத்தோம். எக்ஸ்போர்ட் பார்ட்டி வந்து பார்த்துட்டு போயிடுது. அவங்க வந்து எடுக்கிறீங்க மீன். இப்போ புதிதாக கட்டப்பட்டுள்ள ஏலச்சந்தை கடலுக்கு அருகிலேயே இருப்பதால் வெளிநாடுகளுக்கு வர்த்தகம் செய்வதில் சிரமம் ஏற்பட போவதில்லை என விசைப்படகு உரிமையாளர்கள் கூறுகின்றனர். அத்துடன் ஏற்றுமதியாளர்களுடன் நேரடி வர்த்தகம், சுகாதாரம், மீனவர்கள் தங்க தனி அறை, சிசிடிவி கேமரா உள்ளிட்ட பல வசதிகள் இருப்பதால் புதிய ஏலச்சந்தை கட்டடத்தை பயன்படுத்த படகு உரிமையாளர்கள், தொழிலாளர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். நிரந்தரமாக எங்கே மீன் விற்கிறேன்னு ஒரு நிலை கிடையாது. இதுக்கு முன்னாடி விற்ற இடத்துல வந்து சுத்தம் இல்லாமல் இருந்தது. வெளிநாட்டிலேருந்து வரவங்க வந்து மீன் தகராறு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எங்களுடைய விலைப்பட்டியல் வந்து ரொம்ப குறைபட்டு இருந்தது. அதற்கு ஒரு தீர்வு காணாத வரைக்கும் நாங்கள் வந்து போட்டு எடுக்க மாட்டோம். ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு நவீன முறையில் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய் செலவில் இந்த ஏலக்கூடத்தை கட்டி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து மிகவும் வரவேற்கத்தக்க ஏலக்கூடமாக இருக்குது. எனக்கு எல்லா வசதியும் இருக்குது. எங்களுடைய விசைப்படகுகளுக்கு எல்லா வசதியும் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக வேணும்னு கேட்டிருக்கோம். நாங்கள் மீன் ஏல சந்தையை பயன்படுத்துவது தொடர்பான இந்த பிரச்சினை காரணமாக சுமார் 1500 விசைப்படகுகள் இயக்கப்படாததால் நாள் ஒன்றுக்கு 500 கோடி ரூபாய் வர்த்தக இழப்பு ஏற்படும் என கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.